अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् तस्मदिष्टार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நிறைய முக்கியமான பதிவுகள் கொடுத்துட்டுருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம். அதுமாரி டெய்லி பலன், வார பலன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அதில் அருமையான கமெண்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு அது தத்ரூபமாக பலிக்கவும் செய்யுதுன்னு சொல்லலாம். அதனால் இதை மேலும் மேலும் நல்லா எடுத்துன்னு போகிறக்காக புதுசாக இனி நிறைய லாங்குவேஜஸில் பண்ணலான் இருக்கோம். ஒன்று ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம். அது முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போது வக்கரமடைய போகிறது. எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சால் என்ன நடக்கும்? அதுவும் எந்த இடத்துல வக்கரமாகிறது? இப்போ கோச்சார் நிலைகளில் பார்க்கும் பொழுது சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு கும்பத்தில், ராகு கேதுக்கள் மீனம் கன்னியில் உட்காந்துருக்கிறது. ரிஷபத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு சுபகிரகம் உட்காந்துருக்குன்னா அது குரு. ஆனால் உட்காந்துருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா தன்னுடைய பகை வீட்டில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறது. ஸோ குருங்கிறது முழுக்க முழுக்க மங்களங்களை, சுபகாரியங்களை, சுப நிகழ்ச்சிகளை, நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யக்கூடிய கிரகமானு கேட்டால் கண்டிப்பாக எஸ், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் சுயமான ஜாதகங்களில், தனிப்பட்ட ஜாதகங்களில் அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிடுத்துன்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையின்மை, நிறைய பேருக்கு மன கஷ்டங்கள், அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி பல பேருக்கு இந்த குரு கிரகத்தினால் பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்கும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்ன்னு சொல்லுவோம், பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே சில ஜாதகங்களில் பிழை இருக்கிறது. அந்த ஜாதகங்கள் அந்த பிழை திருத்தம் செய்துவிட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன் தான் சரியான பலன்கள். தோராயமாக பார்க்கும் பொழுது எவ்ரி 33 செகண்ட்ஸ் ஒரு ஜாதகம் மாறிடுது. அது நட்சத்திரங்கள் மூலியமாக கிடையாது, உபநட்சத்திரங்கள் மூலியமாக கிடையாது. ஒரு சில இடங்களில் உப நட்சத்திரங்கள் மூலியமாக மாறிடுது, சில ஜாதகங்களில் உபநட்சத்திரங்கள் மூலியமாக மாறிடுது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே குரு வக்ர கதியில் இருக்கக்கூடிய பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள். ஆனால் வக்கர பயிற்சி எங்கேயும் பயிற்சி ஆகிறதில்லை. அதாவது ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வக்கரகதியில் வரப்போகிறார். இது ஒரு ஆல்மோஸ்ட் 3.25 மாதம் 4 மாதத்துக்கு இந்த ஒரு கிரக பயிற்சிகள் இருக்கப்படுது. ஸோ இந்த குரு என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லாமே தாறுமாறாக நடக்கும். அதாவது எப்படி, என்ன அர்த்தம்னா, யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தீமையான பலன்கள் நடக்கும். உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது இது ஒரு எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தான், தவிர யாரையும் பயன்படுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகங்களில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்குன்னா, சனி வக்கரம் அடைஞ்சிருக்குன்னா இந்த காலம் ஓஹோன்னு இருக்கும், நிஜமாகவே நல்லா இருக்கும். உங்கள் சுய ஜாதகங்கள் எடுத்து பார்க்கணும். சுய ஜாதகங்கள் செக் பண்ணும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும். குரு வக்கரம் அல்லது சனி வக்கரம், இந்த ரெண்டுமே வக்கரம் அடையும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குருவோ சனியோ வக்கரம் கிடையாதுன்னா அதற்கு ஆப்போசிட்டில் பலன் நடக்கும். நல்ல பலன்கள் கிடையாது, தீமையான பலன்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும். ரெண்டாவது, முக்கியமான 2 நட்சத்திரங்களில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறது வக்கரமாக. ஒன்று மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம். அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. சரி, இந்த குரு வக்ர பலன்களில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ். எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, நம்பர் 1 துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம், ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு தேவகுருன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். ஸோ இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் படக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இப்போ சஞ்சாரத்தில் இருக்காரு. நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பணம் வந்தாலும் சுபவரியங்கள் நிறையா ஆயின்றிருக்கும். ரொம்ப ஆடம்பரமான செலவுகள் ஒரு சில பேர் கொடுத்துட்டுருக்கோம். குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுறது, ஃபேமிலியில் மருத்துவத்துக்காக சில செலவுகள் பண்ணுறது, நிறைய பிரயாணங்களை கூட செலவு பண்ணுவீங்க. ஆனால் குரு இப்போ வக்கரம் அடையப்படுறது எப்போனா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 2025 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே வக்கரத்தில் இருக்கப்படுது. இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரம் அடையும் பொழுது உங்கள் சுய ஜாதகங்களில் குரு வக்கரமாக இருந்ததோ சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பர் பலன்கள் நடக்கும். டவுட்டே வேண்டாம். சம பணம் கொடுக்கும். கொடுக்காத பணம் திரும்பி வரும். கொடுத்த பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லைன்னா அந்யோன்யம் நடக்கும். தாராளமான பண வரவுகள் கொடுக்கும். நிறைய சேமிப்பு கண்டிப்பாக வரும். யாரை உங்களை அவமானம் பண்ணாங்களோ, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலையோ அத்தனை பேரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ரெண்டாவது, முக அமைப்பில் பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்குன்னா அந்த முகத்தில் ரொம்ப மூக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு சைனஸ் இஷ்யூனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் சரியாகும். ஆனால் ஒரு வேளை ஜாதகத்தில் குரு வக்கரம் அடையலை, குரு நேர்கதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கும். அதாவது குடும்பத்தில் தேவையில்லாத பிழவுகள் ஏற்படும். பணத்தை கொண்டு போய் யார்கிட்டயார் கொடுத்து ஏமாறுறது, பணத்தை கொண்டு போய் நஷ்டம் பண்ணுறது. ரெண்டாவது, குடும்பத்தில் உங்கள் பேச்சினால் பெரிய ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது. குடும்பம் எந்த அளவுக்குன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிலைமைக்கு போகும். ஒன்று, ஆனால் லக்னத்துக்கு 2ஆம் இடம்னா முக அமைப்புகள் பிரச்சனை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பல்லில் பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத விரோதங்கள். லக்னத்திலிருந்து 2ஆம் இடம்னா வாழ்க்கை துணைக்கு அது 8ஆம் இடம். அதனால் வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதிகளில் பிரச்சனை, அஜீரண கோளாறுகள், கேஸ் ட்ரபிள். இருக்கிறதுலே பெரிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். சில பேர் கல்லீரலில் பிரச்சனை கொடுக்கலாம். இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள்லாம் இருக்கு. ரொம்பமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 2 நட்சத்திரங்கள் கிராஸ் ஆகும் பொழுது, அது செவ்வாயுடைய நட்சத்திரம்னா பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு வக்கரம் அடையும் பொழுது தனதானியம்னு சொல்லக்கூடிய பணம் வந்து பயங்கரமாக செலவாகும். அது மட்டும் பார்த்துக்கணும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு கவனமாக இருக்கணும். யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, யாருடைய பேச்சை நீங்கள் கேட்கணும், யாருடைய பேச்சை கேட்கக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணி தான் செயல்படணும். இந்த இடத்துல என்ன கொஞ்சம் பேச்சு மட்டும் கிடையாது, சில இடங்களில் தாறுமாறாக உங்கள் எண்ணங்களும் கூட மாறும். கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அதுவுமே சில இடங்களில் மாறும். தங்கத்தில் போய் முதலீடு பண்ணுறேன்னு போய் அந்த இடத்துல தங்கம் வந்து விரயமாகக்கூடிய பிராப்தம். அடகு கடையில் வந்து கொண்டு போய் தங்கம் வச்சுருந்தீங்கன்னா அது மீட்டெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் பொறுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறது இந்த கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோட பீக் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் அக்டோபர் நவம்பர் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறது. நண்பர்கள் மூலியமாக ப்ரெஷர், முதலீடுகள் மூலியமாக ப்ரெஷர், மூத்தவங்க மூலியமாக ப்ரெஷர். அதாவது நல்ல ஒரு ப்ரமோஷன் வருதேன்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அந்த ப்ரமோஷன் எடுத்துட்டப்பறம் தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய முள் படுக்கைன்னு. அந்த மாதிரி நிலைமைகள் சிலது நடக்கும். இடமாற்றம் வேண்டும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க. கொண்டு போய் இடமாற்றம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடமே வேண்டான்னு தோணும், நரகம் மாதிரி தோணும். ஆனால் இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது உங்கள் சுஜ ஜாதகங்களில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சூப்பராக நடக்கும். டப்பு டப்பு டப்புன்னு நல்லது நடக்கும். ஆனால் அதே குரு உங்களுக்கு வக்கரமாக இல்லைன்னு வைங்க, அப்போ கண்டிப்பாக இது கோளாறான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். என்ன பண்ணணும், மெயினாக வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு சென்று ரொம்ப முக்கியமான பிரசாதத்திற்கு உங்களால் தான தர்மங்கள் பண்ணும் பொழுது இந்த குரு வக்கர நிவர்த்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கவலைகள் ஏற்படும். உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் காக்க வேண்டிய நிலைமை. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பண வரவு. ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேமிலி லைஃப்பில் சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நன்னாவே இருக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் ஆரம்பிக்கும் பொழுதே, இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியிருப்பேன், யாருக்கு உண்மையாக நல்லது பண்ணுதோ இல்லையோ ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் டாப் கிளாஸாக இருக்கப்படுதுன்னு சொன்னேன். இந்த 4 மாதம் உண்மையாகவே உங்களுக்கு வந்து நிஜமாகவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா
ஒரு எதிரி வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கான். அந்த எதிரியோடைய பலம் நீங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பலம் கூடும். பேசிக் லாஜிக் அவ்வளோதானே, எல்லாருமே படிச்சிருக்கோம். என்னன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லக்னத்தில் குரு வந்து உட்காந்துருந்து உங்களுடைய ஹெல்த்தை பாடாப்படுத்தியிருப்பார். நிறைய பேர் கீழே வந்திருப்பீங்க, சில பேருக்கு உடம்பு பாதிப்பு, சில பேருக்கு செஸ்ட்டில் பிரச்சனை, சில பேருக்கு எல்டிஎல்னு சொல்லுவோம், ஹெச்டிஎல்னு சொல்லுவோம், நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு. அதெல்லாம் அப் அண்ட் டவுன் ஆக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், சில இடங்களில் மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி எல்லாமே நல்லது நடந்துட்டுருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ குரு வக்கரமடையும் பொழுது இவ்வளோ நாள் நான் பட்டிருக்கேன்லாம் கஷ்டம் ஆச்சு, குரு பயிற்சி ஆனதுலேருந்து இந்த டேட் வரைக்கும் நல்லது நடந்திருக்கானா, நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, செலவுகள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் குரு வக்கரமடையும் பொழுது தான் எல்லா பணமும் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்காத கௌரவம் இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க. வரவேண்டிய மரியாதை வராமல் இருந்ததுன்னா இப்போ நடக்கும். குழந்தை பிறப்பு தாமதமாயின்றதுன்னா இப்போ நடக்கும். பெரிய பெரிய அந்தஸ்து மிக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும், ஆனால் தள்ளி போயின்றதுன்னா இப்போ நடக்கும். நிறைய பயணங்கள் நடக்கணும், நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வேண்டும், நிறைய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு இப்போ சாதகமான ஜட்ஜ்மெண்ட் வரணும், வராமல் இருக்குன்னா இப்போ நடக்கும். இன்ஃபேக்ட் ரிஷபத்துக்கு கெடு பலன்களே கிடையாதுன்னே சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் குரு நார்மலாக இருந்தாலும் சரி, வக்கரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் பண்ணணும். ஏன்னா லக்னத்தில் குரு வக்கரங்கும் பொழுது பவர்ஃபுல், ஹெவிலி பவர்ஃபுல், ஹைலி பவர்ஃபுல். நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்களுடைய ஜாதகத்தில் எப்போ குரு வக்கரம் அடைஞ்சிருக்கோ கரெக்டாக அவங்க அரசியல் வாழ்க்கையை கூட வந்து கரெக்டாக 2 வருஷத்துக்குள்ளே அவங்களாம் மினிஸ்டர் லெவலில் போயிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் லெவலில் போயிருப்பாங்க. நான் பேர் குறிப்பிட முடியாது, ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் எல்லாமே கண்டிப்பாக நடந்தேறும். நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மெயினாக குழந்தை பிராப்தம், வீட்டில் எல்லாருமே ஒன்று கூடுறது, ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கிறது, நிறைய உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் குருமார்களாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உண்டாகும். உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பேசிக்கலாக மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்படப்படுது. அதுலேயுமே 2 முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது நட்சத்திரங்களில் கிருத்திய நட்சத்திரம், ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு எதெல்லாம் விட்டு போச்சோ இப்போ நடக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் செய்வீர்கள், நிறைய பேர் தங்கம் சேர்த்துவீங்க, மன வலிமை அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் ஏற்படும். புதிய வியாபாரம் தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு அம்சம் உங்களுக்கு ஏற்படப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். தைரியமாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது தாயார் வழிபாடு. அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாச்சியார் அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், அப்படி இல்லைன்னா பெருந்தேவி தாயார், இவங்களுடைய இடத்திற்கு போய் குங்கும அர்ச்சனைக்கு பணம் கட்டிட்டு வாங்க. இல்லைன்னா குங்குமத்தை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. தாழம்பூ குங்குமமாக இருக்கணும், உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கு, நிறைய செலவுகள் கொடுத்துட்டுருக்கு, நிறைய பிரயாணங்கள் செய்யற மாதிரி நிலைமை. சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கும், தொழிலில் மாறியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போராத குறைக்கு சனி வேற வக்கரம் அடைஞ்சிருக்கு. தினத்துக்கு சனி வக்கரம் அடையும் பொழுது நல்லது தான் பண்ணும், அதில் டவுட் இல்லை. பிரயாணங்களில் சில பேருக்கு தடை கொடுத்துட்டுருக்கோம், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள், சில பேருக்கு பைல்ஸ் ட்ரபிள், இதெல்லாம் வந்துட்டுருக்கோம். சில பேருக்கு வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சில விஷயங்கள் வேறுபாடாக நடக்கும். நம்பிக்கை இல்லாத தன்மை, எதுலேயுமே நிரந்தரம் இல்லாத தன்மை, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் பட்டுருப்பீங்க. அதான் மிதுனத்துக்கு இப்போ வரையம் ஆகக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு, ஒருவேளை ஜாதகத்தில் உங்களுக்கு குரு வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, சூப்பர் டைமிங், அருமையான வேலை கிடைக்கும், வெளியூர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கும், வஜ்ர வைடூரியங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும், மனோதிடம் அதிகரிக்கும், பொருளாதார ஏற்றம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு டெபாசிட் போடுவீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க, நிறைய பேர் ஊர் மாற்றி வேறு ஊருக்கு போவீங்க. உடல்நிலைகள் குறைவால் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது எப்போ தான் முடியும்னு தெரியாது. மேராத்தான் ரேஸ் மாதிரி ஓடிகிட்டே இருக்கும், அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகும்.
இன்னொன்று 12ஆம் இடம்னா அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சரியாகும். நிறைய பேருக்கு 12ஆம் இடத்துல பொதுவாக குரு வரும்பொழுது ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டுவாங்க. அதாவது மருத்துவத்துக்கு பணம், குழந்தைக்காக. குழந்தைகளை வந்து ஃபாரின் அனுப்பிச்சிருப்பீங்க, அவங்க போய் படிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே போய் படிக்காமல் இடம் பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அவங்களாம் கொஞ்சம் சரியாகும். ஆனால் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லைன்னு வைங்க, இது எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கும். கவனமாக இருக்கணும். யாரையும் நம்ப முடியாது, ஒரு மாதிரி லோவாக இருப்பீங்க, ஃபீலிங் ரொம்ப லோவாக இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்களுக்கு, நெகட்டிவான பலன் தரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பண்ணலாம்? குரு 12ல் கிராஸ் ஆகும்பொழுது உடம்புல கொலஸ்ட்ரால் கவனமாக பார்த்துக்கணும், சுளுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும், கால் பாதம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் பெரியவங்க கவனமாக பார்த்துக்கணும். என்ன பண்ணலாம்? வியாழக்கிழமை நீங்கள் குருமார்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம்னா ஹோல் டே உபவாசம் இருக்க முடியலனா அட்லீஸ்ட் ஒரு வேளையார் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அரிசி சாப்பிடாதீங்க. ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சாப்பிடுவோம்? பச்சரிசி, அது சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதை சாப்பிடாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுதோ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்று சாய்பாபா கோவிலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ராகவேந்தருடைய கோவிலுக்கு போங்க. மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக உங்கள் தலை அவர் பாதத்தில் இருக்க வேண்டும். அப்படி வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு, படிப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய, படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய, ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் நல்ல நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க, நல்லா இருப்பீங்க. அதுலேயுமே இந்த மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகன யோகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் பராமரித்து செலவு பண்ணி அந்த வண்டியை சரி பண்ணுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கறை காட்ட வேண்டிய நேரம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு வரும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார். ஆனால் அவர் சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதுங்கிறது அவ்வளோ ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் தோராயமாக பார்க்கும்பொழுது கடகத்துக்கு மெயின் அடி குருவினால கிடையாது, அஷ்டம சனியினால தான் பாதிப்பு. அவரும் வக்கரம் அடைஞ்சிருக்கார். இப்போ குருவும் வக்கரம் அடைய போகிறது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகவோ குரு வக்கரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல குரு இருக்குன்னு பாருங்கள். அந்த சில இடங்களில் வந்து குரு வக்கரமாக இருந்தால் கூட வெறும் குருன்னு போட்டிருப்பாங்க, தெரியாது, யாரும் சரியாக போட மாட்டாங்க. இந்த பழைய காலத்தில் இருந்தவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது, அக்யூரசி இருக்காது. அப்படி இருந்ததுன்னு வைங்க, ஒருவேளை குரு வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரியான யோகம் தான். நண்பர்கள் மூலியமாக லாபங்கள் கொடுக்கும், வெளியூர் வெளிநாடுகள் மூலியமாக பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும், எதிர்பாராத தனலாபம், குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தரமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். தனதானியாதிபதினு சொல்லக்கூடிய பணம் செல்வம் கொடுக்கும். நிறைய பேருக்கு எங்கெல்லாம் பணத்தை தொலைச்சிருக்கீங்களோ, தங்கத்தை தொலைச்சிருக்கீங்களோ, தங்கம் அடகு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ரிட்டர்ன் வரும். நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் பிளவுபட்டிருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். மன நிம்மதியே கிடையாது சார், ஆசை, பெரிய ஆசை இருக்குது, அது நிறைவேறல, என்னோட லட்சியம் நிறைவேறல, என்னோட கனவு நிறைவேறலைன்னா எல்லாமே நிறைவேறும். கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இல்லைன்னா கண்டிப்பாக நண்பர் மூலியமாக பெரிய பிரச்சனை, மூத்தவங்க மூலியமாக பெரிய பண நஷ்டம், யாரை நம்பி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இருந்தீங்களோ அவர்கள் மூலியமாக பிரச்சனை. இதுக்கு வந்து நம்ம நம்பாமே இருந்திருக்கலாமே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு திங்க் பண்ணுற அளவுக்கு போயிடும். முட்டி சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதே மாதிரி உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி, புரதச்சத்து கம்மியாக இருக்கும். அதாவது என்னென்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்னு சொல்லுவோம்ல, அது கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய நிலக்கடலை சாப்பிடணும். நிலக்கடலை சாப்பிடும் பொழுது நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, குழந்தைகளுடைய ஹெல்த்தில் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு போகிட்டுருக்கோம். அதே மாதிரி ரொம்ப மூத்தவங்கனால உங்களுக்கு லீகல் காம்ப்ளிகேஷன் சில பேர் கொடுக்கலாம். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு ப்ரமோஷன் வர மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு டிமோஷன் நடக்கும், சில பேருக்கு வேலை கூட போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ உங்கள் ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது எக்ஸாக்டான விஷயங்கள் சொல்ல முடியும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடம்னா பெரிய வெற்றி ஸ்தானம். பழைய எதிரிகள் மறுபடியும் இப்போ புதுசாக உருவாவாங்க, பழைய நண்பர்கள் எதிரியாவாங்க, மூத்தவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஒன்று சொல் பேச்சு கேட்கணும், இல்லைன்னா சுய அறிவு இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட அந்த குரு வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு வேலை செய்யாதுன்னே சொல்லலாம்.
நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹைபர்னேஷன் மோடில் போகிற மாதிரி ரொம்ப மியூட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா ட்ராவல் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும், மூத்தவங்க ட்ராவல் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும். பலவிதமான அதாவது கையிருப்பு பணம் யாரையும் நம்பி கொடுத்துட்ற மாதிரி சுச்சுவேஷன் காட்டுது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம். இதில் என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப எளிய பரிகாரம்னு சொல்லும் பொழுது, ஒரு உண்டியலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ₹1 ₹2 சேர்த்து வச்சுங்க. எவ்வளோ இருக்கோ பரவாயில்ல, சேர்த்து வச்சுங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது அக்டோபர் தான் ஆரம்பிக்க போகிறது. அந்த 2 மாதம் டெய்லி ₹1 ₹2 உங்களால் ஆனது என்ன உண்டியலில் சேர்த்து வச்சு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தோடைய கோவிலுக்கு போய் அது காணிக்கையாக கொடுத்துட்டு ஒரு நாள் அங்கேருந்து வணங்கிட்டு வாங்க. ஒரு நாள் முடிஞ்சால் அங்கே ஸ்டே பண்ணுங்கள். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் போய் இந்த உண்டியலை சமர்ப்பித்துட்டு இந்த காணிக்கையை கொடுத்துட்டு எந்த விதமான கெடுபலன்கள் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக நடக்கும். கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். நஷ்டமாக சனி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரமாக நடக்கிற மாதிரி பாருங்கள். அந்த இடத்துக்கு அந்த கோவிலுக்கு போனாலும் கூட கோவிலில் போய் டைரெக்டாக கார் போய் நிற்கும், இறங்கி கோவில் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரவுண்டு போகணும். கால் கடந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லைஃப் மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தனலாபங்கள் கொடுக்குதோ இல்லையோ தன நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்குங்க. குழந்தைகள் படிப்பில் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் தேவை. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு ஹெல்த் பார்த்துக்கணும். யாருக்கிட்டையும் அவமானப்படாமல் பார்த்துக்குங்க. உடம்பு ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய கால் பகுதி. அதை பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டணும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனால் புக்கு, டாக்குமெண்ட்டு, எழுத்து, ஓவியம், அதே மாதிரி எழுத்து சிக்னேச்சர் இதெல்லாம் யாரையும் நம்பி போட்டுறக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லாவே இருக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் 10ஆம் இடம்னு சொல்லுவாங்க. குரு வக்கரம் அடைகிறது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இருந்ததுன்னா தொழில் பயங்கரமாக போகும். நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, வங்கித்துறைகளில் பணி புரியக்கூடிய பேங்கராக இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் சாதாரண ஒரு இடத்துல ஒரு பியூனாக இருக்கேன் சார் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, தொழில் அபிவிருத்தி அடையும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய பதவி தூக்கி கொடுத்துருவாங்க. பெரிய மேனேஜர் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டிய நிலைமை கொடுக்கும். அதாவது 10 பேர் வேலையை நீங்கள் ஒருத்தரே கட்டி சமாளிக்கிற மாதிரி நிலைமை நடக்கும். ஆனால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வேலை பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா வேலையில் அபாண்டமான பழி சுமத்துவாங்க. யாரோ செய்த குற்றத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய நிலைமை. இவர் ரொம்ப நல்லவருங்கன்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பீங்க. அவங்க தான் அந்த வேலையில் ஏதாவது திருடிட்டு ஓடி போயிருப்பாங்க, உங்களை மாட்டி வச்சுருவாங்க. அந்த பணத்தை நீங்கள் ஒரு நிறைய படத்தில் காட்டுற மாதிரி யாரோ ஃப்ரெண்டை கொண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவார். அவர் போகிறது கை கழுவுறான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க பின்னாடி உட்காந்து மாட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பழி. ஃபஸ்ட்டு விஷயம், யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க. 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம், அது சுக்கிரனுடைய வீடு. குரு அந்த இடத்துல வக்கரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம். இல்லை வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. எங்கேயாவது வாங்கியிருக்கக்கூடிய பணம் திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது, நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை கெடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனம்னா கவனம், உச்சக்கட்ட கவனம். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மாமியார் அல்லது மாமனார் இவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப அதிகப்படியான அக்கறை காட்ட வேண்டிய நேரம் ஃப்ரம் அக்டோபர் டு, அதாவது அக்டோபர் நவம்பர் தான் இருக்கிறதுலே மோசம். ஏன்னா சனியும் வேறு வக்கரமாக இருக்குது, கண்டகச்சனி, அதில் குருவும் வக்கரமாக இருக்குது. ஸோ அந்த 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு மத்தளம் மாதிரி 2 சைடும் அடி தான். எந்த சைடு வாங்கினாலும் அடிதாண்டா எனக்குங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது உங்கள் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான டைமிங் இப்போ தான். அது வீட்டில் பெரியவங்களாகட்டும், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களாகட்டும், உங்களுக்கு உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அது ஏதோ ஒரு இடத்தில் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதியின்றி தவிக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ட்டி இல்லை.
நல்லா பரணி பூரம் பூராடம் மூணுத்துக்கும் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், சில பேருக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும், சடனாக அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இது எதிரே பார்க்கல, எனக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஒரு சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். சில பேர் கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு பயணங்களில் சிறு தூர பயணங்களில் ஏதாவது களவாகக்கூடிய, அதாவது வண்டியில் போவீங்க, பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது முக்கியமான பர்ஸ்லாம் காணாமல் போயிடும், இல்லை தங்கம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம கையில் கீழே இறங்கும் போது அந்த கையில் தங்கம் காணாமல் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கவனம் தேவை. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆவணங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒரு பாதிப்பு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கரெக்டாக கொடுங்க, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு பிராயச்சித்தங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கிற தானம் பண்ணுங்கள். எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் முடிதோ பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட், அதாவது தானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் தேவையில்லை, எப்போ வேணால் பண்ணலாம். அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வர வேண்டிய கண்டங்களை தவிர்த்து கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது குரு பார்வை இருக்குன்னு இவ்வளோ நாள் நான் தான் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். நம்மளுடைய வீடியோஸ் ஜெயா டிவியில் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ, நம்ம டெய்லி பலன்லையும் சரி, நிறைய இடங்கள் நம்ம பேசின்னு இருக்கோம் ரெகுலராக. அதில் குரு பார்வையின் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த குருவே வக்கரமாறார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்காருன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்கரம்னா அப்பாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குரு வக்கரம் ஆகலைன்னா அப்பாவுடைய ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும். குரு ஒருவேளை வக்கரம் ஆகிட்டாருன்னு வைங்க, 100% நீங்கள் வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்குவீங்க, தூரதேச பிரயாணம் பண்ணுவீங்க, பெரிய பெரிய மகான்களுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சார்ந்து நடக்கும். நியாயம்னா நியாயம், அந்தளவுக்கு நியாயமாக இருப்பீங்க, கண்ணியமாக இருப்பீங்க. இந்த உங்கள் மேலே அபாரமான நம்பிக்கை உருவாகும். சில பேருக்கு பைல்ஸ் ட்ரபிள் இருந்துன்னா அது சரியாயிடும். இந்த மோஷன் பாதிப்புகள் கிளியர் ஆகும். குழந்தையின்மையிலான கஷ்டப்படுறீங்கன்னா திடீர்னு குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். மன நிம்மதியின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும். மன பொருத்தம் இல்லாமல் எதுக்கடா வாழ்கிறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த லைஃப்பில் இந்த மேலே வாழணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு வக்கரமாக இருந்ததுன்னா. ஒருவேளை குரு வக்கரமாக இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும். அப்பாவுடைய ஹெல்த்தில் பெரிய பிரச்சனை கொடுக்கும், பயணங்களில் தடை கொடுக்கும், மன நிம்மதி இருக்காது, பொருத்தம் ஃபஸ்ட்டு மன பொருத்தம் வீட்டில் பார்க்கும் பொழுதே பிடிக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். கோவில் பக்கம் போனாவே பிரச்சனையாக இருக்கும். கோவிலுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இடத்துல பிரச்சனை கொடுக்கும். மெயினாக ஃபேமிலியில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளோட நினச்ச தேவையில்லாமல் கவலைப்படுறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க ஏதாவது களவு போகக்கூடிய வாய்ப்புகள், திருட்டுத்தனம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் மூலியமான உபாதைகள் நடக்கும். அது அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், காமன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அவர்கள் மூலியமாக கண்டிப்பாக ஒரு குளறுபடி கொடுக்கும். மனக்கசப்புகள் வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதில் ரொம்ப முக்கியமாகவே நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஏற்படும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கை இழப்பு. அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறையா பேருக்கு இந்த டைமில் குழந்தை பிறக்காமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு அது நல்லது நடக்கும், அது எதிர்பார்க்கவே முடியாது, எப்படி நடக்குன்னு தெரியாது. அது மெயினாக உங்கள் ஜாதகத்தில் தான் டிபெண்ட். வேலையில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே வராது. முழுக்க முழுக்க உட்காந்து வந்து சம்மந்தமில்லாமல் கதை பேசுறது, சம்மந்தமில்லாத விஷயத்தை திங்க் பண்ணுறது, எப்போவோ நடந்த விஷயத்தை திங்க் பண்ணுறது. கூட்டு குடும்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களுக்கு பிரிகிற மாதிரி நிலைமை வரலாம். சில பேருக்கு பூர்வீக சொத்து வச்சுருப்பாங்க, அதில் ஒரு பெரிய பிரச்சனை. நேற்று வரைக்கும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக அந்த ஜட்ஜு பேசின்னு இருப்பார், உங்கள் அட்வொகேட் வந்து ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் டு ஃபெப்ரவரி இந்த ஜட்ஜை தூக்கிடுவாங்க, வேறு ஜட்ஜை போட்டுருவாங்க. உங்களுக்கு எதிராக கேஸ் திரும்புகிற மாதிரி தெரியும். எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நெகட்டிவான ஜோனில் பண்ண வேண்டியது ஒன்று தான். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து வேதம் படிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு 100% வஸ்திர தானம் பண்ணும். அதாவது மஞ்சள் கலரில் வஸ்திரம், மஞ்சள் பட்டா இருந்தாலும் சரி, மஞ்சளில் வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் கொடுத்து, அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது கொண்டக்கடலை, அதை நீங்கள் ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி ஒரு 3 பேர் 5 பேர் இல்லைன்னா 6 பேர் அவங்களுக்கு தானம் பண்ணும் பொழுது 100% பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்களும் நடக்காமல் இருக்கும்.
அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்த நபர்களுக்கு 100% வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கணும். முதுகு எலும்பு சம்மந்தப்பட்ட டெயில் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பயணங்களில் தேவையில்லாத செலவுகள், தண்டமான செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துகள் அண்ணன் தம்பி மூலியமான சிக்கல்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதுலேயும் வண்டி வாகனங்கள்லாம் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிருங்க, அதுதான் நல்லது. இந்த பரிகாரம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான ஒரு சக்ஸஸ் யாருக்குன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு தான். ஏன்னா அஷ்டமத்தில் இந்த குரு வந்து வக்கரம் அடைகிறாருன்னா அதில் முதல் கொண்டாட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு தான். வீடு 2 பட்டா எதிரிக்கு சந்தோஷமாம்மா. இந்த மாதிரி தான். ஏன்னா உங்கள் எதிரி பலம் வந்து நசுங்க போகிறது, அவுட் ஆக போகிறது. அதுவும் அஷ்டமத்தில் எதிரின்னா, அஷ்டம்னா இருக்கிறதுலே பயங்கரமான எதிரித்தன்மை. எல்லாத்துலேயுமே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறது, எல்லாத்தையுமே டவுட் பண்ணுறது, ஏமாத்துறவன். இப்போ அவங்கெல்லாம் வந்து நசுங்க போகிறாங்க, உண்மையாகவே நசுங்க போகிறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அவ்வளோ வலி வேதனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அத்தனை பேருடைய வீரியம் சுத்தமாக குறைய போகுதுன்னே சொல்லலாம். அது அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய வீடு, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் தான். அவர் 8ஆம் இடத்துல ரிஷபத்தில் அவங்களுடைய வீட்டில் குரு வக்கரம் அடைகிறார். என்ன ஒரு பியூட்டிஃபுல் டைம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு குரு வக்கரம் ஆளினாலும் பரவாயில்ல, ஆச்சினாலும் பரவாயில்ல. சனி வக்கரமாக இருந்ததுன்னா சரி, இல்லைனாலும் சரி. ஆனால் அஷ்டமத்தில் குரு வக்கரம் அடையும் பொழுது செம்ம பணம் வருங்க. இன்சூரன்ஸ் மூலிமா பணம் வரும், உயில் மூலிமா பணம் வரும், திடீர் சந்தோஷம், திடீர் லாபம். அதாவது ராஜயோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, விபரீத ராஜயோகம்னு சில பேருக்கு வரும். அந்த டைம் தான் இப்போ துளாராசி நண்பர்களுக்கு நடக்கப்படுறது. இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குன்னே தெரியாது. சில பேருக்கு அதிர்ஷ்டத்தில் பணம் வரும். ஒரு இடத்த விற்றுட்டு பெரிய இடமா வாங்குறது, ஒரு வீட்டை விற்றுட்டு பெரிய கடனை க்ளோஸ் பண்ணுறது, அப்பா தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கடன் சார், அதுலேருந்து வெளியே வருவது, சூப்பர் சான்ஸ் கிடைக்கும். பாதி பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆவீங்க. பாதி பேருக்கு இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இப்போது அருமையான சுகத்தை காணக்கூடிய அற்புதமான வரன் வரும். அதனால் மறுமணம் நடக்கும் நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கரம் அடையும் பொழுது தான் குழந்தை பிறக்கும். செம்ம சேட்டை பிடிச்ச குழந்தையாக இருக்கும் அது. அதேமாதிரி பவர்ஃபுல் குழந்தையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அருமையான பெண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மன நிம்மதியின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ தான் மன நிம்மதி கொடுக்கும். ஏன்னா எதிரி காலி ஆயிட்டான்ல, அப்பாடா எதிரி இல்லடா கண்ணா, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு அடிவயிறு, கேஸ் ட்ரபிள், பெருங்குடல், அதே மாதிரி கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி என்னென்னா ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், அதுதான் உண்மை. அதே மாதிரி உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, இன்ஃபேக்ட் ஏன் உங்களுக்கே கூட நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. எதிர்பாராத லாபம். எப்படின்னா ஆக்சசரிஸ் கெட்டு போகும், அந்த ஆக்சசரிஸ் மூலிமா லாபங்கள் கொடுக்கும். எப்படின்னா அந்த கெட்டு போன ஆக்சசரிஸ்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது மூலிமா பணம் வரும். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். எதிர்பாராத லாபங்கள் நிறைய கொடுக்கும். அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில், லாட்ரியில், இந்த நிறைய விஷயங்கள் எதெல்லாம் வந்து தர்மத்துக்கு மீறி விஷயங்கள் இருக்கோ அதன் மூலியமாக பணம் வரும். உங்கள் மேலே யாராவது எதிர்த்து கேஸ் போட்டாங்கன்னா கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாது. அதேமாதிரி நிறைய பேருக்கு திடீரென்று குழந்தை பிராப்தம் ஏற்படும். இதுதான் இருக்கிறதுலேயே ஆச்சரியம். படிப்பு முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிராப்தம். அதுவும் அட்வொகேட்ஸ், லாயர்ஸ்க்கெலாம், ஆடிட்டர்ஸ்க்கெலாம் சூப்பர் டைமிங். துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலையில், தொழிலில் எல்லாத்துலேயுமே ராஜயோகம் கொடுக்கறது. நீங்கள் பாருங்கள், 8ஆம் இடத்துல பொதுவாக குரு வக்கரம் அடையும் பொழுது செம்ம லாபங்கள் கொடுக்கும். எதிர்பார்க்காத லாபம். ஆனால் கரெக்டாக நீங்கள் சேமித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்ஃபேக்ட் இதில் மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பராக தான் இருக்க போகிறது. அதுவும் ரொம்ப முக்கியமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் வாழ்க்கை துணைக்கு ஏற்படும். சில பேர் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டு. நிலத்தில் போர் போட்டிங்கன்னா தண்ணி பிச்சுட்டு அடிக்கும், அந்தளவுக்கு நல்ல தண்ணி இருக்கும். அதனால் மன நிம்மதியோடு இருக்க போகிறீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு இருக்கும். உடம்புல நிறைய பேருக்கு சைனஸ் இஷ்யூ, ஒவ்வாமை, ஸ்கின் இஷ்யூஸ், ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் குழந்தை பிராப்தம் ஏற்படும்.
விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லட்டு மாதிரி எல்லாமே அமையும். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். 100% பெரிய தனப்பிராப்தம் ஏற்படும். செகண்ட் ஹேண்ட் வண்டி, செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் ஜுவல் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் என்னாகும். ஃபேமிலியில் அந்யோன்யம் கெட்டு போயிருந்ததுன்னா அந்யோன்யம் எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய அற்புதமான டைமிங். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம். என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, உங்களுக்கான பரிகாரம் என்றால் கரெக்டாக அஷ்டமி அன்னைக்கு குருமார்களுக்கு வழிபாடு செய்வது. அஷ்டமி அன்றைக்கு குருமார்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழிபாடு செய்வது. அதே மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு 1, 4 இல்லை 6 பிரம்மச்சாரிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது. என்னன்னா வெண்பட்டு தானம் பண்ணணும். அப்படி முடியலனா அட்லீஸ்ட் ஒரு பட்டாறு தானம் பண்ணணும். அப்படின்னா அட்லீஸ்ட் வெள்ளை கலரில் வேஷ்டி, அங்க வஸ்திரம், மடி துண்டுன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் தானம் பண்ணாலும் சரி 100% நீங்கள் நினச்சது நடக்கும். அற்புதமாக இருக்கு. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்படுது. பிப்ரவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு வக்ரம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தது, சனி வக்ரமாக இருந்ததுன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். மதிப்பு மரியாதை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரம் தொடங்கணும், ஆனால் தொடங்க முடியல, ஆனால் இப்போ தொடங்குவீங்க. நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் இப்போ நம்பிக்கை உருவாகும். குடுக்கல் வாங்கல சக்ஸஸ் இல்லாத நபர்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, இப்போ ஒன்று சேருவீங்க. மன நிம்மதியே இல்லை சார் வாழ்க்கையில், எப்போ போனாலும் பிரச்சனை சண்டைன்னு சொன்னீங்கன்னா இப்போ சரியாயிடும். அதே மாதிரி குழந்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார், 2ஆம் குழந்தை சார் அப்படின்னீங்கன்னா இப்போ அது ஒன்று சேருவீங்க, சரியாயிடும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை சார், யாருமே ஒரு நட்புங்கிறதே இல்லை சார் எனக்கு. இன்னொன்று, என்னுடைய மூடுக்கு வந்து யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் தான் நான் சொல்லியிருக்க மாதிரி அந்நியன் ரெமோ அம்பி 3மே உட்காந்துருப்பாங்களே. விருச்சிகத்துக்கு மட்டும் கிடையாது, கடகத்துக்கும் அப்படி தான், மீனத்துக்கும் அப்படி தான். அப்போ அதுலேருந்து எப்படி விடுபடுறது? அதுக்கான ஈக்குவல் பார்ட்னர் கிடைக்கணும்ல, ஒரு நட்பு உருவாகணும்ல, வயசானவங்களுக்கெல்லாம் உட்காந்து பேசுகிறக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ அதெல்லாமே சேரக்கூடிய ஏற்பக்கூடிய பிராப்தம் உண்டு. குழந்தைகள்லாம் இப்போ நல்லா மதிப்பாங்க உங்களை, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் பிரச்சனை, இன்ஃபேக்ட் சேர்ந்து வாழக்கூடிய யோகமே கம்மியாயிடும். பிரிதல் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகும். சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் வயிற்றில் பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு நம்பிக்கையோட சில நட்பு இருப்பாங்க, அந்த நட்பு முறியும், வியாபாரம் அப்படியே படுத்துரும். அதனால் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பயங்கரமாக பாதிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து கடன் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாமல் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ஒரு 4-5 மாதம் ஒரு மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று, மற்றவங்களை நம்பி நீங்கள் யாரை புதுசாக ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட சவாசம் வச்சுப்பார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி உள்ளே வருவார், அது பெரிய ஒரு பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே கூத்தாடிட்டு போயிடுவார், கும்மி அடிச்சுட்டு போயிடுவாருங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரையும் புது மனுஷால வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மன நிம்மதியே இருக்காதுங்க. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா மன நிம்மதி இருக்காது. யாரை பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்மளுடைய அணுகுமுறை பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இருக்கும், எப்படி வேணால் சொல்லலாம். அதாவது சாரி போய் முள் மேலே விழுந்தாலும், முள் போய் சாரி மேலே விழுந்தாலும் கிளியறது சாரி தான், அந்த மாதிரி தான். இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் பாண்டிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்கனால நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும். அதாவது மாமனார் மாமியார் அம்மா அப்பா இவர்கள் தலையீடு மூலியமாக உங்கள் ஃபேமிலியில் குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடத்துல சில இடங்களில் பேசாமல் இருப்பது கூட நல்லதுன்னு சொல்லிடலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரங்கள், அண்ணன் தம்பி சகோதரர்கள், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். என்ன பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும்? முதல் விஷயம், நீங்கள் யாரை குருமார்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பாத பூஜை செய்வது.
மகான்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவது அது பெரிய ஏற்றம் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிம்பிள் பரிகாரமே இதுதான். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் 6ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல குரு வக்கரமா, பொதுவாகவே குரு வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, இல்லை சனி வக்கரமா இருந்ததுன்னா இப்போ நீங்க என்ன தொட்டாலும் சிக்ஸர் தான். வேலையில பெரிய வெற்றி, எல்லாம் கேஸு கோர்ட்டு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாத்துலேயுமே வெற்றி. பணம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக லோன் கிடைக்கும். பணம்னா பணம், அப்படி ஒரு பணம் வரும். அதே மாதிரி எல்லா போட்டிகள்லையும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. எந்த டவுட் உங்கள் மேலே இருந்தாலும் டவுட்டுக்கு வந்து கிளியர் ஆகிடும். வயிறு உபாதைகள், சில பேருக்கு வயிறு பிரச்சனை, கோளாறு, பித்தப்பையில் பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். அதுமாதிரி ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது வீட்டுக்கான கடனாக இருக்கலாம், விலை உயர்த்த பொருட்களை வாங்கி இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதே குரு ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும். தேவையில்லாத பகை உணர்வுகள் அதிகரிக்கும், சண்டை போடக்கூடிய நேச்சர் அதிகரிக்கும், பசங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாது. பசங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். உங்கள் அத்தை அல்லது மாமா அல்லது சித்தி இவங்களுடைய ஹெல்த்தில் பெரிய பிரச்சனை கொடுக்கும், அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத கடன் அதிகமாக வாங்கி போய் மாட்டின்னு இருக்கிற மாதிரி, இஎம்ஐ கட்ட முடியாத மாதிரி கஷ்டப்படுறது, யாருக்கிட்டே போய் கையேந்து நிற்கிறது. அதேமாதிரி வாழ்க்கை துணையோட ஹெல்த் மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கறது, வேண்டான்னு சொல்லியும் கேட்காம போய் லாக் ஆகிறது, தேவையில்லாத கேஸ் உங்கள் மேலே வர்றது. ஒருவேளை அதே இடத்துல ராகு இருந்த, ரிஷபத்தில் ராகு இருந்துன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வரும். விவசாயத்தில் பெரிய பிரச்சனை கொடுக்கறது, நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்களில் குளறுபடியான விஷயங்கள், ஹோட்டலில் பிரச்சனையாகும், உணவு விடுதிகளில் பிரச்சனை கொடுக்கும், சின்னதாக சாப்பிடக்கூடிய இடத்துல கூட ப்ராப்ளம் கொடுக்கும். வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்கன்னு வைங்க, வாடகைக்கு இருக்கிற ஆள் நமக்கு பிரச்சனை பண்ணுவார், அவர் கிளம்பிடுவார், வேறு ஆள் வரணுமே, அது ஒன்று. இல்லை இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் வந்து திடீர்னு எஸ்கேப் ஆயிடுவார், அவரை கொண்டு போய் எங்கே போய் தொலாவி பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. லீஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா, அக்ரிமெண்ட் போட்டோன்னா பணம் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும். ரொம்ப 4-5 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக பண்ணணும். இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமாங்கிறது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள். அதை செக் பண்ணும்பொழுது நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை நல்லா இல்லைன்னா கவனமாக இருக்கணும். இதில் வந்து விதிவிலக்கு என்னென்னா, பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும், உங்களை வெட்ட வேறு ஆளே கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முன்னிருந்து பார்க்குற மாதிரி வரும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாமல் கேஸ் வாங்காமல் பார்த்துக்கணும். அப்பா எதிரி ஆவார், மாமனார் எதிரி ஆவார், பையன் மூத்த பையன் உங்களுக்கு எதிரியாக இருப்பார். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத கடன் பிரச்சனை வரும், சில பேருக்கு நோய் பிரச்சனை வரும், இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணலாம்? தன்வந்திரி, அதாவது தன்வந்திரி வழிபாடு பண்ணுறது. தன்வந்திரிக்கு வெள்ளத்தை நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கிடையாது, பலவிதமான பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவேளை குரு உங்கள் ஜாதகத்திலேயே பேசிக்கலாக வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, செம்ம டைமுங்க, நிஜமாவே பிரம்மாண்டமான டைம். அது மகரத்தில் பிறந்து குழந்தை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, மகரத்தில் பிறந்து ஒரு நல்ல வாழ்க்கை துளை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, பிரிந்து போன தம்பதியினருக்கு, ஃபேமிலியில் பெரியவங்க நான் உங்களை கைவிட்டாங்க, இல்லை நீங்கள் பெரியவங்களை விட்டுட்டீங்க, எப்படி இருந்தாலும் சரி இது எல்லாமே நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை கோர்ட்டு ஓடிட்டு இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். நல்ல வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறும். குழந்தைகளை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கவலை தீரும். நிறைய குழந்தைகள் போய் ஃபாரினில் உட்காந்துருப்பாங்க, எப்போ பார்ப்போன்னே தெரியாது, பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. பேசிக்கில் மன நிம்மதியின்றி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா 100% பிரச்சனை தான், அதில் டவுட்டே கிடையாது. 100% பிரச்சனை தான். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை நினச்சி பயங்கரமான கவலை, குழந்தைகள் ஃபேமிலியில் இஷ்யூ. இப்போ தான் ரீசெண்டாக நியூலி மேரிட் கப்புள்னால் அவங்க பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கும். அதாவது தேவையில்லாத, அதாவது
கருத்து வேறுபாடுகள், நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்கள். ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படும். அது லேடிஸாக இருந்தீங்கன்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட், பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட். நிறைய பேருக்கு இந்த மொட்டிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். மகரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக குரு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறது. ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக தெய்வ நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயங்கள் வீட்டில் நடக்கும். ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது குழந்தைங்க மேலே அவ்வளோ வெறுப்பு உண்டாகிற மாதிரி சில சுச்சுவேஷன் நடக்கும். சில வீட்டில் லவ் மேரேஜ் கூட பண்ணிப்பாங்க குழந்தைகள். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜாதகத்தை பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. சில பரிகாரங்கள் பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ இந்த காலகட்டங்களுக்கு மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அவசியம் இல்லாத செலவுகள் பண்ணாதீங்க, அவசியம் இல்லாமல் வீடு வாங்காதீங்க, அவசியம் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. பணம் சுத்தமாக கரையிற மாதிரி, யாரோ ஒருத்தரை நம்பி சுத்தமாக பணத்தை ஏமாறுற மாதிரி நிலைமை கூட வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த குரு வக்ரமடையும் போது அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து நவம்பர் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் பேசிக்கலாக பார்க்கும்பொழுது உங்கள் மனசு பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் முடிஞ்சால் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை குலதெய்வத்தோடைய கோவிலுக்கு போய் மஞ்சள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அதில் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக செம செலவு பண்ணுவீங்க. ஃபேமிலியில் அந்யோன்யத்துக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரி நிலைமை வரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வாங்குகிறோம், நல்லா வாங்கணும், கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே தேவையில்லாத குளறுபடிகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், பசங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் செலவு பண்ணி தான் சரி பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி ஜாதகத்திலேயே வக்கரமாக இருக்குது, குரு வக்கரமாக இருக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் பொன்னான காலகட்டம், பிரம்மாண்டமான டைம். ஒருவேளை அந்த சனியோ அல்லது குருவோ உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இல்லைன்னு வைங்க, இப்போ சுச்சுவேஷனுக்கு எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லக்னத்தில் சனி வக்கரம், ராசியில் சனி வக்கரம், 4ஆம் இடத்துல குரு வக்கரம். வீடு மனை வாகனங்களில் இன்வெஸ்ட் பண்ண பணம் கோவிந்தா காலியாயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில் தடை, செஸ்ட் சம்மந்தப்பட்ட உபாதைகள், மன வருத்தம், அம்மாவுடைய ஹெல்த்தில் பயங்கர இஷ்யூ. திடீர்னு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா அம்மா அப்படியே எதிராக மாறுற மாதிரி இருப்பாங்க. வீடே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி, லாஸ்ட்டில் வீட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு சண்டை சச்சரவுகள் கொடுக்கும். யாரையும் நம்பி வீட்டு பத்திரத்தில் கையெழுத்து படக்கூடாது. வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்காளோ பேங்கர்ஸாக இருக்காளோ ரொம்ப ரொம்ப கவனம் காக்க வேண்டிய நேரம். இதெல்லாம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாவோ குரு வக்கரமாக இருந்ததுன்னா செம்ம டைமிங். புதுசாக வீடு வாங்குவீங்க, நிலப்பொருட்கள் வியாபாரம் சிறந்து விளங்கும், அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கும். என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும். நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு கிடைக்கும். இருக்கிற இடத்துல நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனமாக நம்ம செயல்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது, எவ்வளோ வேணுமோ பணம் கரெக்டாக கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லைன்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இன்ஃபேக்ட் யாரையுமே நம்ப முடியாது, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கே போக முடியாது, அந்த மாதிரி நிலைமை வரும். நமக்கு மட்டும் பேங்க்கில் போனால் பணம் இல்லைம்பான், ஆனால் பணம் உள்ளே இருக்கும். வங்கிகளில் பிரச்சனை வரும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கும். ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தீங்கன்னா அதில் பாதிப்பு கொடுக்கும். அதுவும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பறிவுனால பிரச்சனை, படிப்புனால ப்ராப்ளம், படிப்பில் தடை. ஏன்னா ப்ரொஃபஸர் பிடிக்காது, ஸ்கூலில் டீச்சர் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. மெயினாக செஸ்ட் பகுதிகளில் சில பேருக்கு பிரச்சனை வரும். பணத்தை கொண்டு போய் உங்கள் அம்மா கேட்குறாங்கன்னு கொடுப்பீங்க, திரும்பி வராது. மெயின் விஷயம், தயவு செய்து ஒரே விஷயம், கும்பரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்குங்க, 2 விஷயங்களை தவிர்த்துக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே புது சொந்தத்தை விடாதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே புது நட்பை உள்ளே விடாதீங்க. ஒட்டிங்க வீடு காலி, அவ்வளோதான்.
இதை ரெண்டு மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இந்த காலகட்டங்களில் குரு வக்கரமடைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அதுக்காக மருந்து மரத்தெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி வரும். சில பேர் குழந்தைகளே வேண்டான்னு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் தாய்மார்களுக்கெல்லாம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ என்ன பண்ணலாம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலாக இருக்கலாம், காஞ்சி மகாபெரியவருடைய மடமாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியோடைய மடமாக இருக்கலாம். அந்த சன்னிதானத்துக்கு சென்று கல்கண்டு தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக விட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு, நிலப்புறங்கள், வாகனங்கள், கைகளில் சில பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாச கோளாறு, செஸ்ட் பகுதிகளில் இந்த கிளாகிங்னு சொல்லுவோம், சளி தொந்தரவுகள் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அம்மா சைடில் இருக்கக்கூடிய மூத்தவங்க லைக் பாட்டி தாத்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஆட்களாக இருக்கலாம், உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண நஷ்டம் வர மாதிரி இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய நட்பு, அடுத்தது படிப்பு, அதுக்கப்புறம் பிளானிங். இது எல்லாமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏன்னா விரயத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்குது. இப்போ 3ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இயல்பாகவே இந்த 2 கிரகங்கள் வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் ஜாக்பாட், 100% ஜாக்பாட். வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆவீங்க. போட்ட பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டபுள் ஆகும். திடீர் அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் காட்டும். நட்பு வட்டாரங்கள், இளைய சகோதரன் சகோதரிகள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. எந்த பகை உங்களுடைய நட்பினால் வந்ததோ அது இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. கூட இருக்கிறவங்கெல்லாம் குழி பறிச்சிருப்பாங்க, அவங்களாம் இப்போ சரியாயிடுவாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடுவீங்க. மனசு உடஞ்ச மாதிரி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு 100 பூஸ்ட் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெம்பாக இருப்பீங்க. மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங் செய்தவங்களுக்குலாம் ஆர்டர் வராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இப்போ கரெக்டாக செட் ஆகும். ஆரம்ப கல்வி கூடங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஆடிட்டிங் சம்பந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, கன்சல்டன்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு அத்துணை பேருக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் அடையலை, சனி வக்கரம் அடையலைன்னா ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு கம்யூனிகேஷனில் பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு கண்ணில் உபாதைகள் கொடுக்கும், சில பேருக்கு தொண்டையில் லாரக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்கும். அதுவும் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்கூல் வந்து ஏதாவது ஒரு குளறுபடி இல்லை அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நிலைமை கூட வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எழுத்தில் பிழை ஏற்படலாம், பயணங்களில் தெஃப்ட் ஏற்படலாம், வண்டி வாகனங்களில் சில இடங்களில் பிரச்சனைகள் கூட கொடுக்கலாம், ஆவணங்கள்னால கேஸ் ஏற்படும், அதனால் பணம் கட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அது ரொம்ப முக்கியமாக கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய செயின் யாராக இருந்தீங்கன்னா அதில் பிரச்சனை வரும். உங்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் கேட்குறாங்கன்னு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதாவது மானமே நஷ்டமாகிற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும், பேரு கெடுற மாதிரி ஏற்படும். ஏன்னா குரு வக்கரமடையும் பொழுது 3ஆம் இடம்னா கோள் சொல்லுதல்னு சொல்லுவோம். உங்கள் பேர் எப்படி இருக்கும், எப்படி பரவும்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அதில் குரு வக்கரமாகும் பொழுது உங்கள் பேர் வந்து கெடும். உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது. இவங்களுக்குன்னா இவங்க என்ன வேணால் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால் யாரையும் நம்பி நீங்கள் எந்த விஷயத்தையும் பகிரக்கூடாது. நல்லவங்க தானேன்னு ஃபோனில் பேசுனீங்கன்னா மெயின் விஷயம் மொபைல் ஃபோனு, இமெயில் கம்யூனிகேஷனு, சோஷியல் மீடியா இல்லைன்னா ரொம்ப வீரியமாக எதாவது எனக்கு தெரியுங்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் மேலே கண்டிப்பாக சட்டம் பாயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு கையில் சுளுக்கு, ரெமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் சில பேருக்கு வரும். அதனால் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது நல்லது. பேரு கெட்டாமல் பார்த்துங்க. என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளுக்கான தான தர்மங்கள் பண்ணுறது, குழந்தைகளுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, அது ரொம்ப முக்கியமாக பருப்பு வாங்கி கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் அல்லது உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் சின்னதாக இருக்கணும். அதாவது எப்படி சொல்லலாம், பாலராமன் மாதிரி இருக்கணும். விளையாட்டு பிள்ளை எப்படி இருப்பார் அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன்
அந்த ராமர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணணும், பிரம்மச்சாரிகளுக்கு சாப்பாடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கம்யூனிகேஷனில் தடை ஏற்படும், இஎன்டி ப்ராப்ளம் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம். சில பேருக்கு கண் உபாதைகள் வரும், சில பேருக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும், மன தைரியம் கொஞ்சம் கம்மியாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எழுத்து சிக்னேச்சர் இதில் மூலியமாக பிரச்சனைகள் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் உபாதைகள் சில பேருக்கு கொடுக்கும், கவனம் தேவை. வீடு மாத்திரா இருந்தால் மாற்றிடுங்க, இடம் மாறதா இருந்தால் மாற்றிடுங்க. ஆனால் இது ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதம் தான் இந்த மாத்திரை இருக்குன்னா வேண்டாம். அது தப்பானாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இருக்கிறத பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அது நிரந்தரமாக அந்த தப்பு சரியாயிடும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.